ஹலோ வணக்கம். நான் உங்க ஆர்ஜே சோயா சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா இஞ்சி, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது வணங்குற நேரத்தில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கினதும் அதில் தக்காளி 2 ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி அந்த மிக்ஸ் லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சோயாவை கொஞ்ச நேரம் ஊற வச்சாலே இந்த மாதிரி புஃப்னு வந்துடும். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுக்கா ரெடி.